இன்றைக்கு பிரியமானவர்களே, செபனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது வாரமாக நாம் இப்போது 3வது அதிகாரத்திற்கு கடந்து வருகிறோம். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு அவருடைய வார்த்தையிலே பேசட்டும். இந்த அதிகாரத்திலே நமக்கு 20 வசனங்கள் மட்டுமே அடங்கி இருக்கிறது. இந்த தலைப்பை நான் உங்களுக்கு இன்று அறிமுகப்படுத்தலாம் என்று எண்ணுகிறேன். ஆங்கிலத்திலே இந்த 20 வசனங்கள் அடங்கி இருக்கிற இந்த அதிகாரத்திற்கு ப்ராமிஸ் ஆஃப் ரெஸ்டாரேஷன் என்ற ஒரு தலைப்பை நான் கொடுத்திருக்கிறேன். தமிழிலே பிரியமானவர்களே, புதுப்பித்தலின் வாக்குறுதியை ஆண்டவர் அவருடைய ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு புதுப்பித்தல். கர்த்தர் பெரியவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எப்போதுமே அவருடைய அன்பை நம்முடைய மத்தியிலே அவர் புதுப்பிக்கிற ஒரு பெரிய ஆண்டவராக இருக்கிறார். நம்ம அம்மைன்னு சொல்லுவோம். நம் பின்மாற்றத்துக்கு போய்விடுகிறோம், ஆண்டவரை விட்டு தூரமாய் போய்விடுகிறோம். ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் மறுபடியும் நம்முடைய வாசலை தட்டுகிறார். நாம் அந்த வாசலை திறக்கும்போது நம்மோடு கூட அவருடைய உடன்படிக்கையை புதுப்பித்து கொள்கிறார். ஹல்லேலூயா. அதே போல தான் நீங்கள் இந்த வேத வசனத்திலே கற்றுக்கொள்ளலாம். எப்படி ஆண்டவர் தம்முடைய ஜனங்களான இஸ்ரவேல் இடத்திலே தன்னுடைய வாக்குறுதிகளை அவர் புதுப்பித்து கொள்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தர் பெரியவர். மனிதர்களாகிய நாம் தான் ஆண்டவர் கூட நம்முடைய விசுவாசத்தை புதுப்பித்து கொள்ள வேண்டும். ஆனால் பிரியமானவர்களே, அநேக நேரத்தில் நாம் பார்த்தோன்னா நாம் அவரை விட்டு தூரமாய் போய்விடுகிறோம். ஆண்டவரே என்ன செய்கிறார்? அவர் நம்ம இடத்துல வருகிறார். ஆமேன். அவர் நம்மோடு வாக்கை புதுப்பிக்க விரும்புகிறார். இதை தான் இன்றைக்கு நாம் இந்த வேத வாக்கியத்திலே கற்றுக்கொள்ள போகிறோம். போன வாரத்தில் நாம் 2ஆம் அதிகாரத்தில் இப்படியாய் கற்றுக்கொண்டோம். என்ன கற்றுக்கொண்டோம்? ஒரு சின்ன கண்ணோட்டம் விடுங்கள். போன வாரம் வந்தவர்கள் வராதவர்கள் உங்களுக்கு பிரயோஜனப்படும். நீங்கள் 2ஆம் அதிகாரம், செபனியா 2ஆம் அதிகாரத்தை எடுப்பீர்கள் என்றால் அந்த 2ஆம் அதிகாரத்தில் 15 வசனங்கள் மட்டுமே. ஆண்டவர் முதல் 2 வசனத்திலே இஸ்ரவேலை மனம் திரும்புவதற்கு அழைக்கிறார். 2வது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் வலது இடது அவர் எல்லா பகுதியிலும் வசிக்கும் இஸ்ரவேல் அருகில் வசிக்கிற எல்லா ஜாதிகளுக்கும் நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறார். என்னோடு கூட நீங்கள் கவனித்தீங்கன்னாக்கா 4ஆம் வசனத்தில் இருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் பிலிஸ்தியர்களுக்கு ஆண்டவர் நியாய தீர்ப்பை கொண்டு வந்தார். 8ஆம் வசனத்தில் இருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் மோவாப் ஆமோனுக்கு ஆண்டவர் நியாய தீர்ப்பை கொண்டு வந்தார். 3வதாக நாம் பார்க்கிறோம் எத்தியோப்பியாவுக்கு 12ஆம் வசனம் மட்டுமே வைத்து ஆண்டவர் எத்தியோப்பியாவுக்கு நியாய தீர்ப்பை கொண்டு வந்தார். மற்றும் கூட 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் அசீரியா 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் அசீரியா தேசத்திற்கு நேராக நியாய தீர்ப்பை கொண்டு வந்தார். அப்படின்னா ஆண்டவர் வலது இடது முன்புறம் பின்புறம் வசித்த எல்லா ஜாதிகளையும் நியாயம் விசாரித்தார். நாம் ஆமேன் சொல்லுவோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? வசனம் 1, 2 நாம் கற்றுக்கொண்டோம். ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்தார். என்ன அழைப்பு? மனம் திரும்புதல். அல்லேலூயா. மனம் திரும்புங்கள். இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? மனம் திரும்பும்படிக்கு அழைக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை நீ சர்ச்சுக்கு வந்தாலும் ஆண்டவர் உனக்கு கொடுக்குற அழைப்பு என்ன? மனம் திரும்பு. நீ புதன்கிழமை ஆலயத்துக்கு வந்தாலும் ஆண்டவர் உனக்கு கொடுக்குற ஒரு பெரிய அழைப்புன்னா மனம் திரும்பு. நீ வேதத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்கும் போதும் ஆண்டவர் உனக்கு கொடுக்குற அழைப்பு என்ன? மனம் திரும்பு என்றதான ஒரு அழைப்பை கொடுக்கிறார். இந்த வலது கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்வதற்கு முன்பு கொஞ்சம் ஆயத்தப்படுத்திடுவோமா? எல்லார் கையிலையும் பைபிள் இருக்கா, பென் இருக்கா, ஸ்கேல் இருக்கா, நோட் புக் இருக்கா? இந்த சபையின் வழக்கம் இதுவே. எல்லார் கையிலையும் என்ன இருக்குன்னு? பைபிள் இருக்குன்னு, பென் இருக்குன்னு, ஸ்கேல் இருக்குன்னு, நோட் புக் இருக்குன்னு. அப்புறம் இன்னொன்று இருக்குன்னு, நம்முடைய நாவல். எல்லாரும் நாவை கை வைங்க பார்க்கலாம். நம்முடைய நாவில் ஜபம் இருக்குன்னு. ஆமேன். ஜபித்து ஆண்டவருடைய வசனத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக நம்மோடு கூட பேசுவார். ஆமேன். இது அற்புத இரவு இல்லையா? உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கிற ஆண்டவராக இருப்பார். ஆமேன்னு சொல்லுவோம்.
கர்த்தர் பெரியவர். நாம் ஜெபிப்போமா? ஒரு வேளை நீங்கள் ஜெபம் பண்ணியிருப்பீங்க, ஒரு வேளை ஜெபம் பண்ணாமல் என்னை கேட்டுட்டு இருப்பீங்க. இந்த வலது கையை இப்படி உயர்த்தி கொண்டு சொல்லுங்க, ஆண்டவரே என்னோடு கூட பேசும் அடியேன் கேட்கிறேன். ஆமேன். கர்த்தர் திட்டமாய் அவருடைய பிள்ளைகள் ஆகிய நம்மோடு கூட அவர் பேசுவார். ஆமேன். நான் என்ன தலைப்பு கொடுத்தேன்? ப்ராமிஸ் ஆஃப் ரெஸ்டோரேஷன், புதுப்பித்தலின் வாக்குறுதி. யார் கொடுத்தது? ஆண்டவர் கொடுத்தார். நான் என் வாக்கிய உன்னோடு கூட புதுப்பிக்கிறேன் என்று சொன்னார். புது வருஷம் வந்துருச்சுன்னா, ஜனவரி 1ஆம் தேதி வந்துருச்சுன்னா நாம் சொல்லுகிறோம் ஒரு புதிய ஆரம்பம் என்று சொல்லுகிறோம். யார் அந்த மாதிரி ஒரு புதிய ஆரம்பம் என்ற ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க தெரியாது. ஆனால் ஆண்டவர் பிரியமானவர்களே அவருடைய பிள்ளைகளோடு கூட புதுப்பிக்க, அவருடைய வாக்குறுதிகளை புதுப்பிக்க விரும்புகிறார். நாமும் சபையில் பிரயாசம் எடுக்கிறோம். என்ன பிரயாசம்? வருடத்திலே அட்லீஸ்ட் 1 டைம் ஜனவரி 1ஆம் தேதி நம்ம வாக்குகளை புதுப்பிக்க பிரயாசம் எடுக்கிறோம். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு ஒரு முறை அல்ல, அன்றாடம் அவருடைய பிள்ளைகளோடு அவருடைய உடன்படிக்கையை, அவருடைய வாக்குறுதிகளை புதுப்பித்து கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். இந்த வலது கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இப்படிப்பட்ட சில முன்னுரையின் வார்த்தைகளோடு நான் உங்களோடு கூட பிரியமானவர்களே தேவனுடைய வார்த்தையை கொண்டு வரப்போகிறேன். இந்த வேத பகுதியை 2 பகுதியாய் 20 வசனங்களை நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால் 2 வார்த்தையாக நாம் பிரித்து நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். முதல் 7 வசனங்கள் ஒரு பகுதியாகவும் 8ஆம் வசனம் துவங்கி நமக்கு நாம் பார்க்கலாம். 8ஆம் வசனம் துவங்கி 20ஆம் வசனம் வரைக்கும் 2வது பகுதியாக நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். அப்போ முதல் பகுதியிலே நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, நாம் பார்க்கலாம் ஆண்டவர் மனம் திரும்பும்படிக்கு 2வது அதிகாரத்திலே வசனம் 1-2 வசனத்தில் இஸ்ரவேலை ஆண்டவர் அழைத்தார் இல்லையா? அழைத்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டவர் புறஜாதிகள் சுற்றி வசிக்கிற புறஜாதிகளுக்கு நியாய தீர்ப்பை கொடுத்தார் 2ஆம் அதிகாரத்தில். 3வது அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னாக்கா ஆண்டவர் இப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் குறிப்பாக எருசலேமிலே, தலைநகரமான எருசலேமிலே ஆண்டவர் அவருடைய நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறார். நிறைய நேரத்தில் மற்றவர்களுக்கு நியாய தீர்ப்பு வரும்போது நம் உள்ளத்திலே களி கூறுகிறோம். பாஸ்டர் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்கிறார், நீங்கள்லாம் செய்கிறது சரியில்லை, நீங்கள் இப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம உடனே சந்தோஷப்படுறோம். இது இவங்களுக்கு பேசினார், அவங்களுக்கு பேசினார். வழக்கமாக நமக்கு பேசினார் என்று எண்ண மாட்டோம். சம்டைம்ஸ் we always look at the word that comes to us when God says repent. We will always look at people around us and think about the people who must repent. We will never think about ourselves. நம்மை குறித்து நம்ம சிந்திப்பது கிடையாது. அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு இஸ்ரவேலை சுற்றி இருக்கிற நகரங்களுக்கு, ஒவ்வொரு தேசங்களுக்கு வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் பொறுப்பெடுக்காமல் இருக்கிறார்கள். இப்போது ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு யாருக்கு வருகிறது? தேவ ஜனங்களுக்கு வருகிறது. அல்லேலூயா, தேவ ஜனங்களுக்கு. ஸோ இந்த முதல் 7 வசனங்களிலே நீங்கள் வாசித்தீங்கன்னாக்கா யாருக்கு நியாய தீர்ப்பு வருகிறது? ஆண்டவர் இஸ்ரவேல், குறிப்பிட்டு எருசலேமுக்கு அவருடைய நியாய தீர்ப்பை அவர் இடுகிறதை பார்க்கிறோம். ஸோ நம்ம இந்த 7 வசனங்களை நாம் கவனிக்க போகிறோம். அதை 2ஆக பிரிக்க போகிறேன். சரியா? அந்த 7 வசனங்களை 2ஆக நாம் பிரித்து பார்க்கலாம். முதல் பகுதியாக எருசலேமின் கேடை குறித்து அல்லது பாவத்தை குறித்து ஆண்டவர் முதல் 4 வசனங்களிலே பேசுகிறார். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா, கர்த்தர் பெரியவர். நான் ஒரு 2 சில வசனங்களை நான் என்ன செய்வேன் என்றால் அங்கே உங்களுக்கு சுட்டி காட்டுவேன். குறிப்பிட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது 1, 2ஆம் வசனம். I will pick up some of the verses to do some explanation that will help you. உங்களுக்கு நிச்சயமாக உதவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டவர் முதலாவது எருசலேமுக்கு பேசுகிறார். அல்லேலூயா. எருசலேம் என்னங்க? தலைநகரம். இந்த தலைநகரத்திற்கு ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. ஆண்டவர் இந்த பட்டணத்தை அவர் எப்படி அழைக்கிறார் என்று பார்ப்போமா? வாசிக்க கேட்போம். வாசியுங்கள். வசனம் 1-2 வாசியுங்கள். இடுக்கண் செய்து ஊத்தையும் அழுக்குமா இருக்கிற நகரத்துக்கு ஐயோ,
அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, அது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது கர்த்தரை நம்பவில்லை, அது தன் தேவனிடத்தில் சேரவில்லை. நம்ம எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நகரத்தை குறித்து பேசுகிறார். ஒரு நகரத்தை குறித்து ஆண்டவர் அங்கே இடுகிற வார்த்தை, இடுக்கன் செய்து ஓத்தையும் அழுக்குமாய் இருக்கிற நகரத்திற்கு ஐயோ என்று சொல்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. யாருக்கு ஐயோ என்று சொல்லுகிறார்? இந்த நகரத்திற்கு ஐயோ என்று சொல்லுகிறார். நான் இதை போய் ஆராய்ச்சி செய்யும்போது முதல்ல, ஏன்னா நாம் ஒவ்வொரு அதிகாரத்தை தியானம் செய்து வருகிறோம். அப்போ நீங்கள் 2ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்துக்கு நீங்கள் போனீங்கன்னாக்கா, அங்கே ஆண்டவர் நினைவே என்று அசீரியாவை குறித்து பேசும்போது ஆண்டவர் நினைவே பட்டணத்தை குறித்து பேசுகிறார். If you look at second chapter verse 13, God brings his judgment to Assyria and he refers to a city called Nineveh. நினைவே என்ற பட்டணம் நமக்கு தெரியும். யார் இந்த நினைவே பட்டணத்துக்கு போனது? யோனா இந்த பட்டணத்திற்கு ஆண்டவர் அனுப்பிவிட்டார். யோனா அந்த பட்டணத்தில் போய் மனம் திரும்புங்கள், ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு 40 நாட்களில் வருகிறது என்று கூறின போது நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, அந்த பட்டணத்தில் ராஜாவில் இருந்து சிறு பிள்ளை வரைக்கும் எல்லாரும் மனம் திரும்பினார்கள். ஆண்டவர் அந்த பட்டணத்திற்கு என்ன வார்த்தையை கொண்டு வந்தார்? அந்த பட்டணத்திற்கு ஆண்டவர் அவருடைய கிருபையின் வார்த்தையை கொண்டு வந்தார். அழிக்க நினைத்த ஆண்டவர் அழைக்கவில்லை. ஆனால் பிற்பாடு நாம் வாசிக்கிறோம், இந்த பட்டணம் செய்த கேடுகளின் மூலமாக இந்த பட்டணத்துக்கு நியாய தீர்ப்பு வந்தது. அப்போ நம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் 13வது வசனம் வரைக்கும் முடிக்கும் போது ஒரு பட்டணத்தை குறித்து பேசணும், அது நினைவே பட்டணம். இப்போ நீங்கள் 3ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது ஆண்டவர் ஒரு பட்டணத்தை குறித்து பேசுகிறார். நம்முடைய கண்ணோட்டம் உடனே என்ன நினைக்கும் என்றால், ஆண்டவர் நினைவையை குறித்து பேசி கொண்டிருக்கிறார் என்று நமக்கு என்ன வரும். ஆனால் பிரியமானவர்களே அல்ல, ஆண்டவர் ஒரு புதிய ஆரம்பம். இப்போ ஆண்டவர் கண்கள் தன்னுடைய மக்கள், தன்னுடைய ஜனங்களான அங்கே எருசலேமை குறித்து ஆண்டவர் பேசுகிறார் என்றதை நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தர் பெரிய. It is not Nineveh, but it is the people of God who live in Jerusalem. So let's remember, it is not judgment to the Assyrian and particularly to Nineveh, but it is to his people and his city called Jerusalem. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அப்போ நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம்? கர்த்தருடைய நியாய தீர்ப்பு எல்லாருக்கும் வருகிறது, புறஜாதிகளுக்கும் வருகிறது. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அவர்களுடைய ஜனமான நமக்கும் வருகிறது. இந்த வலது கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் பெரியவராக இருப்பாராக. சொல்லுவோமா? ஆமீன். ஸோ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்போ ஆண்டவர் அங்கே என்ன சொல்லுகிறார்? ஐயோ என்று சொல்லுகிறார். வழக்கமாக யாராவது ஐயோ என்று சொன்னால் நம்ம சொல்லுவோம், ஏய் ஐயோ என்று சொல்லாது. We do not like to hear the word because when someone uses the word, we will correct the person. We will say, do not use such word, because we don't like to hear such word. அப்படிப்பட்ட வார்த்தையை நம்ம கேட்க விரும்புவது அல்ல. அல்லேலூயா. அப்போ சாதாரணமாக ஒரு மனுஷனே சொல்லுகிற வார்த்தை ஐயோ என்ற வார்த்தை நமக்கு பிடிக்கலன்னா, ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், எருசலேமே உனக்கு ஐயோ என்று ஆண்டவர் ஏன் எருசலேமுக்கு, தம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார்? பிரியமானவர்களே, ஆண்டவர் நீதியை சரி கட்டுகிறவர். அல்லேலூயா. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எல்லாரும் அவருடைய ஜனங்கள் தான், ஆனால் ஆண்டவர் நீதியை சரி கட்டுகிற ஆண்டவராய் இருக்கிறார். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. ஏன்? ஆண்டவர் நீதி உள்ளவர். அல்லேலூயா. அவருடைய ஜனங்களாகிய நாம் எருசலேமை குறித்து ஆண்டவர் பேசும்போது சொல்கிறார், நான் நீதி உள்ள தேவன். அல்லேலூயா. அந்நீதியை நான் என்ன செய்வேன்? நான் விசாரிப்பேன். அல்லேலூயா. ஐ எம் a righteous God. I will also search to see unrighteousness. Shall we say amen?
சோ பிரியமானவர்களே, ஆண்டவர் இப்படியாக இங்க பேசுகிறார். அப்ப நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம்னா, இந்த 8 வசனங்கள் 7 வசனங்கள் இல்லையா, இந்த 7 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் அவர் கேடை விசாரிக்கிறார். ஏன்னா அவர் நீதி உள்ள ஆண்டவர். ஹல்லேலூயா. God looks at wickedness. Why? Because you must realize that God is a righteous God. Say amen. Hallelujah. அப்ப ஆண்டவர் ஏன் ஐயோ என்று சொல்லுகிறார் அப்படின்னு நாம் பார்த்தால், எருசலேம் நகரத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழக்கம் என்றதை நாம் மீண்டும் வாசிக்க போகிறோம். வசனம் 1 வாசிப்போம். Woe to her who is rebellious and polluted, to the oppressing city அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இடுக்கண் செய்து ஊத்தையும் அழுக்குமா இருக்கிற நகரத்துக்கு ஐயோ. அல்லேலூயா. இடுக்கண் செய்து ஊத்தையும் அழுக்குமாய் இருக்கிற நகரத்திற்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, you know, God speaks and he says rebellious and polluted. You are polluted. Shall we say amen? Hallelujah. நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்திலே பழைய ஏற்பாட்டில் இருந்து நம்ம பார்த்துட்டே வந்தால் எப்போதுமே கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு பகையாகவே நிற்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அதனால்தான் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் ஆலயம் என்பது அவசியம். நம்ம ஆலயத்துக்கு வரணும், நம்மை சுத்திகரித்து கொள்ளுன்னு. அல்லேலூயா. கர்த்தருக்கு நம்ம என்ன செலுத்துவோம்? மகிமை செலுத்துவோம். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்கிறார்? எருசலேமின் பாவத்தை ஆண்டவர் காண்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றார்? அங்கே அநியாயம் நடக்கிறது, இன்ஜஸ்டிஸ். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், there is injustice. Shall we say praise the Lord? அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், ஆனால் அநியாயம் செய்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்கே அவருடைய வார்த்தையிலே அவர் பேசுகிறதே பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். யாரும் கவனம் செலுத்தலை, யாரும் கேட்கல. சென்ற ஞாயிற்றுக்கிழமை நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டோம். ஆண்டவர் நம்மை சீஷர்த்துவத்திற்கு அழைக்கிறார். நம்ம எல்லாரும் சீஷர்கள், நாம் போய் மற்றவர்களை சீஷர்கள் ஆக்க வேண்டும். ஆனால் நம்ம என்ன செய்துட்ருக்குறோம்? ஆலயத்துக்கு வரோம், உட்கார்றோம், ஆராதனையில் நான் கடந்து போய் ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளை கை கொள்வது கிடையாது. வசனம் தெரியும், ஆனால் கை கொள்வது கிடையாது. அதனால் ஆண்டவர் அங்கே அவர்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு ஐயோ. ஹல்லேலூயா. அப்புறம் ஆண்டவர் 2வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார். Look at verse 2. He says, she has not obeyed his voice. She has not received correction. She has not trusted in the Lord. She has not drawn near to her. நீங்கள் அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. நல்ல கவனிங்க. நம்பர் 1 ஆண்டவர் சொல்றார், இந்த எருசலேம் அல்லது தேவ பிள்ளைகள் ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கல. ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட இங்கே பாருங்க, இந்த வாரத்தின் நடுவில் புதன்கிழமையில அற்புத இரவு கூட்டத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, நீ வந்துட்டு அவருடைய சத்தத்திற்கு நீ செவி கொடுக்காம போகலாம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஆமீன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இங்கே என்ன சொல்லுகிறார்? செவி கொடுக்கவில்லை. அல்லேலூயா. இல்லை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இன் இங்கிலீஷ் God says Jerusalem did not once, he says 3 times. Look at 4 times in fact. அந்த 2வது வசனத்தில் கவனிங்கள். செவி கொடுக்கவில்லை, அது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளவில்லை, இல்லை என்று சொல்லுகிறார். எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. கர்த்தரை நம்பவில்லை, இல்லை. அல்லேலூயா. and look at the word, தேவனிடத்தில் சேரவில்லை கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். 4 காரியங்கள். God says 4 things. Did not obey, did not receive correction, did not trust God, and did not draw near to God. Amen. ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் கவனித்து பாருங்க. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள், when God is speaking to Jerusalem, God is speaking to you. நம்ம எல்லாரும் இன்னைக்கு சபையை என்னன்னு சொல்கிறோம்? சபையை நாம் சொல்லுகிறோம் தேவனுடைய சீயோன். ஆமேன்.
சியோன் பர்வதம் அல்லது எருசலேம் சபைதான். எருசலேம், நீங்களும் நானும் தான் எருசலேமை. அப்போ ஆண்டவர் எருசலேமை பார்த்து, இன் அ வே ஸ்பிரிச்சுவல் மீனிங் இஸ் காட் இஸ் ஸ்பீக்கிங் டு அஸ். அவர் நம்மிடத்தில் பேசுகிறார். என்ன செய்யல நீனு? ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய சத்தத்திற்கு நீ செவி கொடுக்கல, அவருடைய கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை, கர்த்தரை நம்பவில்லை, தேவனிடத்தில் சேரவில்லை. Once again I want to say it in English, you did not obey his voice, you did not receive his correction, you did not trust in God, and you did not draw near to God. Though you come to church, yet you did not draw near to God. அல்லேலூயா. நீ என்ன செய்யல? நீ அவரிடத்தில் நெருங்கவில்லை. ஆண்டவர் இப்படியாக அவருடைய ஜனங்களை அவர் கண்டிக்கிறதை நாம் பார்க்கிறோம். வசனம் 3-4 எடுத்துக்கொள்வோம். லெட்ஸ் டேக் verses 3 and 4. அந்த 3-4 வசனத்தில் நாம் சில ஒரு 2 காரியத்தை கவனிக்கலாம். ஒன்று, அதிகாரத்தில் உள்ள பிரபுக்களை ஆண்டவர் குறித்து பேசுகிறார், அதிகாரிகளை குறித்து பேசுகிறார். 2வது, தேவ ஆலயத்தில் தீர்க்கதரிசிகள், ஊழியர்கள் குறித்து ஆண்டவர் பேசுகிறார். நாம் இந்த 2 வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்குள்ளே இருக்கிற அதன் அதிபதிகள் கர்ஜிக்கிற சிங்கங்கள், அதன் நியாயாதிபதிகள் சாயங்காலத்தில் புறப்படுகிறதும் விடியற்காலம் மட்டும் ஒரு எலும்பையும் மீதியாக வைக்காததுமான ஓநாய்கள். அதன் தீர்க்கதரிசிகள் வீண் பெருமையும் வஞ்சகம் உள்ளவர்கள். அதன் ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் 3வது வசனத்தில் பிரபுக்களை குறித்து பேசுகிறார். ஆண்டவர் நீதிபதிகளை குறித்து பேசுகிறார். அப்போது ஆண்டவர் அவர்களை குறித்து மற்றும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவர்கள் யார் என்று சொல்லுகிறார்னா, சிங்கங்கள். அல்லேலூயா. அவர்கள் ஓநாய்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். ஸோ நமக்கு இப்போ எருசலேமில் என்ன தெரியுதுனாக்கா, அதிகாரங்களில் உள்ளவர்கள், அல்லேலூயா, அவர்கள் சுய இச்சைக்கு, அவர்களுடைய ஆசைகளுக்கு என்ன செய்கிறார்கள்? அவர்கள் ஜனங்களே நியாயம் விசாரிக்கிறார்கள் என்று சொல்லி, ஃபார் தியர் பர்சனல் பொசிஷன் அண்ட் ஃபார் தியர் பர்சனல் பெனிஃபிட், அவர்களுக்கு ஆதாயம் உண்டாகத்தக்கவே அவர்கள் நீதிபதிகளாகவும், அவர்கள் அதிகாரிகளாக, அவர்கள் ராஜாக்கள், பிரபுக்களாக, தீர்க்கதரிசிகளாக, ஆசாரியர்களாக இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் புலம்புகிறார். அல்லேலூயா. ஸோ மை பீப்புள் ஆஃப் காட், ஆண்டவர் யாரையும் விட்டு வைக்கல. எவ்ரிஒன் ஸ்டாண்ட்ஸ் நெக்கட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். தேவ சமூகத்திலே ஆண்டவர் நம்ம நிற்கும்போது நம்ம எல்லாரும் எப்படி நிற்கிறோம்? நிர்வாணமாய் நிற்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரையும் ஆண்டவர் விசாரிக்கிறார். உயர்ந்தவன், தாழ்ந்தவன், படித்தவன், படிக்காதவன், பணக்காரன், தரித்திரன், பெரியவன், சிறு பிள்ளைகள், யாராயிருந்தாலும் எல்லாரும் தேவ சமூகத்திலே நிற்கிறார்கள் என்றதை நாம் பார்க்கிறோம். நாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை. இது முதல் பாகம். 2வது பாகமாக என்னோடு கூட வாருங்கள். 5ஆம் வசனம் 6, 7 இந்த 3 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன குறித்து, எருசலேம் நகரத்தை குறித்து சொன்னார். இந்த நகரத்தை ஆண்டவர் பார்க்கும்போது பொல்லாங்கு செய்கிற என் ஜனங்கள் ஆண்டவர் பார்த்தார். அப்போ ஜனங்களுடைய பொல்லாங்கை ஆண்டவர் சுற்றி காட்டி வசனம் 5-7 வரைக்கும் ஆண்டவர் நீதிபதி அல்லது நியாயம் செய்கிறவர். தம்முடைய ஜனங்கள் அநியாயம் செய்கிறவர்கள், ஆண்டவர் யாருங்க? நீதி செய்கிறவர். ஆமென் சொல்லுவோமா? இன்றைக்கு நாம் அநியாயம் செய்கிற ஜனங்களாக இருக்கலாம். ஆனால் நீ ஆராதனை செய்கிற ஆண்டவர் அநியாயக்காரர் அல்ல. அவர் யார்? அவர் நீதிபதி. அவர் நீதியை சரி கட்டுகிற ஆண்டவர். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஒரு பக்கத்தில் அநியாயம் செய்துட்டு இருக்கலாம், ஆனால் நம்முடைய ஆண்டவர் நீதிபதி. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அதனால தான் ஆண்டவர் தலைநகரமான எருசலேமை பார்த்து சொல்லுகிறார், எல்லாரும் அநியாயம் செய்கிறார்கள், கர்த்தரை கவனிப்போர் இல்லை
என்று ஆண்டவர் அப்போ ஆண்டவர் தன்னை அறிமுகப்படுத்த அவர் சொல்றார், நான் நீதிபதி. அல்லேலூயா. I am a righteous God. Shall we say praise the Lord? 5வது வசனத்தை கவனிங்க. ஆண்டவர் அவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். The Lord is righteous. He is in a midst. He will do no unrighteousness. Every morning he brings his justice to light. He never fails. But the unjust knows no shame. கேளுங்கள். அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் அநியாயம் செய்வதில்லை. அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார். அநியாயக்காரனோ வெட்கம் அறியான். எல்லாரும் இந்த வலது கையை உயர்த்தி ஒரு பிரைஸ் தல்லாட் சொல்லுங்க. கர்த்தர் யாருங்க? கர்த்தர் நீதிபதி. ஹல்லேலூயா. கர்த்தர்கிட்ட அநியாயம் இல்லை. ஆமேன். மனிதர்களாகிய நம்மிடத்திலே அநியாயங்கள் உண்டு. அதனால கர்த்தர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். அல்லேலூயா. நம்முடைய அநியாயங்களை அவர் தெரிவித்து பின்பு கர்த்தர் இந்த ஆலயத்திலே நின்று கொண்டு சொல்லுகிறார், நான் நீதிபதி. அல்லேலூயா. நான் அநியாயக்காரர் அல்ல. எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் யாருங்க? அவர் நீதிபதி. அவர் நீதியை சரி கட்டுகிறவர். நாம் சொல்லுவோம் ஆமேன். இன்றைக்கு அவர் சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நாம் என்ன செய்யணும்னா, ஆண்டவரே நீர் நீதிபதி, ஆண்டவரே நீர் நீதியை சரி கட்டுகிறவர் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். இன்னொரு வசனத்தை எடுப்போம். வசனம் 7 எடுத்துக்கொள்வோம். ஆண்டவர் 7ஆம் வசனத்தில் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்க. உன் வாசஸ்தலம் நிர்மூலமாகாதபடிக்கு நீ எனக்கு பயந்து கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள் என்றேன். நான் அவர்களை எப்படி தண்டித்தாலும் அவர்கள் அதிகாலையில் எழுந்து தங்கள் கிரியைகள் எல்லாம் கேடாக்கினார்கள். நாம் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையிலே அங்கே வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், அவர் என்ன செய்ய பார்க்கிறார்? I said surely you will fear me. நீங்கள் எனக்கு பயப்படுவீர்கள். அல்லேலூயா. ஆனாலும் அதிகாலையில் எழுந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அநியாயம் செய்கிறார்கள். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இன்னைக்கு நம்மகிட்ட பேசுகிறார்ல, அவருக்கு நம் மகிமை செலுத்தத்தக்க இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் அவருடைய வார்த்தையில் பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நியாயம் செய்கிறவர். அல்லேலூயா. ஆண்டவர் அங்கு வசனத்தில் சொல்லுகிறார், நிச்சயமாக என் ஜனங்கள் எனக்கு செவி கொடுப்பார்கள், எனக்கு பயப்படுவார்கள். ஆனாலும் அவருடைய ஜனங்கள் அதிகாலையில் எழும்பும் போது என்ன செய்கிறார்கள்? அநியாயம் செய்கிறார்கள். அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களே நியாயம் நான் விசாரிப்பேன். ஆமேன். கர்த்தர் பெரியவர். ஆண்டவருடைய பிள்ளை நாம் பார்க்குறோம் இல்லையா? இயேசுவுடைய காலத்தில் பரிசேயர் கூட்டம், சதுசேயர் கூட்டம், அவர்கள் என்ன நினைத்தார்கள்? அவர்களுக்கு ஆபிரகாம் தகப்பனாய் இருக்கிறார்கள், அதனால் அவர்கள் விசேஷித்த ஜனங்கள் என்று எண்ணினார்கள், அவர்கள் காக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று எண்ணினார்கள். அதனால் தான் கர்த்தர் பிரியமானவர்களே, இயேசு அவர்களை அதிகமாய் கண்டித்தார். நாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஒருவேளை நம் பரிசேயர் கூட்டமாக இருக்கலாம். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுங்க, இல்லை, எல்லாரும் தேவ சந்நிதியிலே அவர் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. இது நம்ம பார்க்கிற முதல் பகுதி. 2வது பகுதிக்கு நாம் வரப்போகிறேன். வசனம் 8 துவங்கி நாம் 20வது வசனம் வரைக்கும் நாம் கண்ணோட்டம் இல்லை. அப்படின்னா 2 பகுதி தாங்க. இந்த சப்பனியா 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 வசனம் அடங்கின இந்த வசனங்கள் 2 பகுதிகளாக மட்டுமே நம்ம பிரிக்கலாம். முதல் பகுதி நாம் பார்த்தோம். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, கர்த்தர் நீதிபதி, நியாயத்தை சரி கட்டுகிறவர். அவருடைய ஜனங்களான எருசலேம் ஜனங்களே ஆண்டவர் அநியாயம் செய்கிறவர்கள் என்று கண்டார் என்று நாம் பார்த்தோம். அல்லேலூயா. அதை ஆண்டவர் சுற்றி காட்டினார். எப்போதும் நம்மக்கிட்ட சுற்றி காட்டுவார். ஏன் ஆலயத்துக்கு வந்தால் ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசுவார். ஆமேன்னு சொல்லுவோமா? 2வது பகுதியாக நம்ம என்ன பார்க்கிறோம்? இப்போ ஆண்டவர் நம்மை கை கழுவி விடுகிற ஒரு ஆண்டவர் அல்ல, அவர் நம்மை அழைக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நம்ம பாவத்தை சுற்றி காட்டுகிற ஆண்டவர், அவர் நம்மை அழைக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். சொல்லுங்களேன் ஆமேன். பரிசேயர்களே அவர் எப்போதுமே கடிந்து கொண்டார்.
ஆனால் பரிசேயர்கள் அவர் இடத்துல வரும்போது அணைத்து கொண்டார். ஆமேன், ஹல்லேலூயா. எவ்வளோ பொல்லாதவனாய் நீ இருந்தாலும் ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். இயேசு என்ன செய்தாருங்க? அவரை சவுக்கில் அடித்தாங்க, அவரை சிலுவையை சுமக்க வைத்தாங்க, காரி துப்பி அடித்து அவரை பயங்கரமாக வேதனைப்படுத்தினார்கள். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும்போது அவர்களுடைய ஆடைகளை அவர்கள் கிழித்து பங்கு போட்டு கொண்டார்கள், தூஷணமாய் பேசினார்கள். ஆனால் இயேசு சிலுவையில் தொங்கும் போது அவர் உரைத்த வார்த்தை என்ன? பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்றே அறியாது செய்கிறார்கள். நாம் சொல்லுவோம் ஆமேன். தேவனுக்கு தேவன் பெரிய அப்படின்னா எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்றது தேவனுடைய சித்தம். The Lord wants to see everyone repenting, no matter who you are. He does not want anyone to die wicked. He wants you to change. Shall we say amen? அப்போ வசனம் 8லிருந்து நீங்கள் 20 வரைக்கும் போனீங்கன்னாக்கா ஆண்டவர் இயேசு என்ன செய்கிறார்? அவர் பிரியமானவர்களே நம்மளோடு கூட பேசுகிறார். அதை தான் நான் இன்றைக்கு தலைப்பாக எடுத்த வார்த்தை, ப்ராமிஸ் ஆஃப் ரெஸ்டாரேஷன். சரியா? ஆண்டவர் என்ன செய்கிறார்? உன்னுடைய குற்றங்களை சுட்டி காட்டுகிறார். அதுக்கு பிற்பாடு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் பிரியமானவர்களே அவருடைய வாக்குறுதியை புதுப்பிக்கிறார். வாக்கு கொடுத்திருக்கிறாரே, கடைசி வரைக்கும் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறாரே. நான் உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை என்ன? நிச்சயமாய் அவர் சொன்னபடி அவர் உன்னை கைவிடவே மாட்டார், இறுதி வரையும் உன்னோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. என் பிள்ளை மனம் திரும்ப மாட்டானோ, என் பிள்ளை ரட்சிக்கப்பட மாட்டானோ. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் நம்மை கண்டித்தாலும் கடிந்து கொண்டாலும் அவர் திரும்பியும் எப்படி வருகிறார்? அவர் உன்னை மீட்கும்படி இரட்சகராய் வருகிறார். நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ஆமேன். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் 7 வசனங்களிலே கடிந்து கொண்ட ஆண்டவர், நான் நீதிபதி என்று சொன்ன ஆண்டவர் இப்போ வசனம் 8லிருந்து வசனம் 20 வரைக்கும் நான் உன்னை விடுவிக்க வருகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் எப்படி உங்களுக்கு சுற்றி காட்ட முடியும்னா, இந்த 8ஆம் வசனத்தில் இருந்து நீங்கள் 20வது வசனம் வரைக்கும் நீங்கள் இனி வரப்போகிற காலத்தை எண்ணி கண்ணோட்டம் விட வேண்டும். When God comes with His word of restoration to Israel and to all of us, He is talking about the coming restoration. வரப்போகிற பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஒரு விடுதலையின் காலம். சில பேர் இதை எது என்று சொல்லுங்க, அது எப்போது வரப்போது? இயேசு இந்த உலகத்திற்கு இரட்சகராய் வரும்போது 1000 கால அரசாட்சி. அல்லேலூயா. புதிய வானம் புதிய பூமி, இதை தான் இங்கே வசனத்திலே உரைக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். வலது கையை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். நம்ம எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. இன்னைக்கு என் கூட ஒரு சின்ன கண்ணோட்டம் விடுங்க, பார்க்கலாம். 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். I will read verse 8 and then we will hear it in Tamil too. Therefore wait for me, says the Lord, until the day I rise up for plunder. My determination is to gather the nations to my assembly of kingdoms, to pour on them my indignation, all my fierce anger. All the earth shall be devoured with the fire of my jealousy. கேட்போம். ஆகையால் நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் சினமாகிய உக்கிர கோபத்தை எல்லாம் அவர்கள் மேல் சொரியும்படி ஜாதிகளை சேர்க்கவும் ராஜ்யங்களை கூட்டவும் நான் தீர்மானம் பண்ணினேன். பூமியெல்லாம் என் எரிச்சலின் அக்கினியினால் அழியும். நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். பொதுவாக 8ஆம் வசனத்திலே ஆண்டவர் பூமி எங்கும் என்று சொல்லுக. அப்படின்னா என் நியாய தீர்ப்பு பூமி எங்கும் விளங்கும் என்ற ஒரு வார்த்தை ஆண்டவர் அவர் அந்த 8வது வசனத்தில் உரைத்த உடனே ஆண்டவர் இப்போது 9வது வசனத்துக்கு வரும்போது ஒரு புதுப்பித்தலை அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். with God's judgment poured upon the whole earth. Because when you saw in chapter 2, he spoke about all the 4 corners.
ஹல்லேலூயா. 4 திசையில் வசிக்கிற உலகத்தில் எல்லா ஜனங்களுக்கும் நியாய தீர்ப்பு. இப்போ அவருடைய ஜனங்களுக்கும் நியாய தீர்ப்பு. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நியாய தீர்ப்பிலே நான் வருகிறேன், உலகமெங்கும் நியாய தீர்ப்பிலே வருகிறேன். பின்பு 9வது வசனத்திலே அவர் மீட்பர் என்ற ஒரு வார்த்தை நாம் கவனிப்போம். verse 9 he says, for then I will restore to the people a pure language, that they all may call on the name of the Lord, to serve him with one accord. திடீர்னு பாருங்க, ஆண்டவருடைய கோப வார்த்தை. இப்போ நம்ம 8 வசனம் 8யும் 9யும் திரும்பி வாசிப்போம். எவ்வளோ ஆண்டவர் நீங்கள் பார்க்கலாம். அப்பா அம்மா எவ்வளோ ஆங்காரத்தில் பேசினாலும் அப்புறம் அப்பா கிட்ட இருந்து வரும் ஒரு அன்பு வார்த்தை. அல்லேலூயா. எவ்வளோதான் எங்கள் அப்பா எங்கள் மேலே கோபப்பட்டாலும், எங்கள் அம்மா என் மேலே கோபப்பட்டாலும், அதே கோபத்திற்கு சமமாக எங்கள் அம்மா கிட்டே எங்கள் அப்பா கிட்டே இருந்து என்ன வரும்? அன்பும் வரும். அல்லேலூயா. அதே போல் ஆண்டவர் யாருங்க? நம்முடைய தகப்பன். அவர் நம்மை சிட்சித்து கொள்கிற, காயம் படுத்துகிறார், ஆனால் காயத்தை கட்டுகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ வாசிப்போம், இந்த 2 வசனத்தையும் கேட்போம். வாசிங்க 8, 9. ஆகையால் நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் சினமாகிய உக்கிர கோபத்தை எல்லாம் அவர்கள் மேல் சொரியும்படி ஜாதிகளை சேர்க்கவும் ராஜ்யங்களை கூட்டவும் நான் தீர்மானம் பண்ணினேன். பூமியெல்லாம் என் எரிச்சலின் அக்கிலினால் அழியும். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன். எல்லாருமா அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, the tone changes all of a sudden. You know, God speaks and brings judgment, and then in verse 9 all of a sudden the tone is different. God says, I will restore. Hallelujah. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? வசனம் 9 ஆரம்ப வார்த்தையை சுவாசிமா. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன். Very good. For then I will restore the people's pure language, that they all may call on the name of the Lord, to serve him with one accord. Amen. ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் ஒரே பாஷை பேசுவார்கள் அப்படின்னு சொல்லபடி ஒரு நாள் வரும் என்று இந்த வசனத்தை வைத்து செல்ல வேத பக்தர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு நாள் வரும். எப்படி வரும்னாக்கா, அந்த நாள் ஆண்டவர் நியாயம் தீர்க்கிற நாள், 1000 வருட அரசாட்சியின் காலம் அப்படின்னு நாம் பார்க்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாபில் கோபுரத்திற்கு முன்பு பூமியிலே ஜனங்கள் எல்லாரும் ஒரே பாஷை பேசினார்கள். அது என்ன பாஷை? நிறைய பேர் இந்த பாஷையாக இருக்குமா என்று சொல்லி, பரலோக பாஷையாக இருக்குமா, அந்நிய பாஷையாக இருக்குமா, எபிரேயர் மொழியாக இருக்குமா சொல்லுகிறார். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 1000 வருட அரசாட்சி வரும்போது ஜனங்கள் எல்லாரும் ஒரே பாஷையை பேசுகிற ஒரு காலம் வருமோ? அப்படி வருமே என்றால் அது எபிரேயர் பாஷையாக இருக்கும் என்று சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் பாருங்க, எல்லாத்தையும் ஒருமனப்படுத்துவார், ஒருமுகப்படுத்துவார், எல்லாத்தையும் ஒன்றாய் சேர்ப்பார், ஒன்றாய் கொண்டு வருவார் என்றதான ஒன்றை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் எல்லாரும் என்ன செய்வார்கள்? ஒரே பாஷை பேசுவார்கள், என் நாமத்தை நோக்கி கூப்பிடுவார்கள். அல்லேலூயா. நம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் என்ன செய்வார்? அவர் செவி கொடுப்பார். ஆமீன் சொல்லுவோமா? ஆண்டவர் அப்படியாக இந்த தேவ வசனத்தில் பேசுகிறார். அது மட்டும் அல்லாமல் நீங்கள் அந்த 9வது வசனத்தில் பார்க்கலாம். God says to serve him with one accord. He speaks about one language. He speaks about everyone calling upon him, and then he also speaks about oneness of heart. Hallelujah. ஒரு இருதயம். ஆமேன். நம்ம எல்லாரும் பல இருதயம் படைத்தவர்களாக உட்கார்ந்துருக்கிறோம். சில பேர் எப்படா முடியும்னு சொல்லி ஒரு இருதயத்தில் உட்காந்துருப்போம். சில பேர் தூக்க கண்ணோட்டத்தில் உட்காந்துருக்கலாம். எப்படியோ சில பேர் நல்லா விழுத்தலோடு வசனத்தை ஆர்வமாய் கேட்டுக்கொண்டு உட்காந்துருக்கலாம். யூ கேன் பி ஹேவிங் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்ட் இயர். சில இருதயம் பைபிள் என்ன சொல்லுது? முச்செடியான இருதயம், சில இருதயம் வழி அருகே உள்ள இருதயம், சும்மா அப்படியே ஒரு போக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு, அந்த மாதிரியான ஒரு இருதயம்.
அல்லது செல்ல இருதியும் பிரியமானவர்களே கட்பாறை கரடான அல்லது அதிக கல்லான ஒரு இருதயம். இன்றைக்கி பல இருதயத்தில் நம்ம உட்காந்துருக்கலாம். ஒரு காலம் வரும் ஒரே பாஷை, அல்லேலூயா. ஒரு காலம் வரும் எல்லாரும் அவர் நாமத்தை அழைக்கிற ஒரு காலம், அல்லேலூயா. ஒரு காலம் வரும் எல்லாரும் ஒரு மனதோடு வேதம் சொல்லுகிற. வலது கையை உயர்த்தி ஒரு பிரைஸ் தி லார்ட் எல்லாரும் சொல்லுவோம், அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். கர்த்தருக்கு மகிமை. தொடர்ந்து அந்த 9வது வசனத்திலே நீங்கள் என்ன பார்ப்பீங்கனாக்கா அந்த ஒரு மனம் என்றதை பார்ப்பீங்க. அடுத்தது 11வது வசனத்துக்கு வாங்க. கம் லெட் மீ ரீட். இன் தட் டே யூ ஷால் நாட் பி ஷேம்ட் ஃபார் எனி ஆஃப் யுவர் டீட்ஸ் இன் விச் யூ transgress against me, for then I will take away from your midst those who for then I will take away from your midst those who rejoice in your pride, and you shall no longer be haughty in my holy mountain. Amen. நாம் கேட்போம். எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி நீ செய்த உன் எல்லா கிரியைகளின் நிமித்தமும் அந்நாளிலே வெட்கப்படாதிருப்பாய். அப்பொழுது நான் உன் பெருமையை குறித்து களி கூர்ந்தவர்களை உன் நடுவிலிருந்து விலக்கி விடுவேன். நீ இனி என் பரிசுத்த பர்வதத்தில் அகங்கார கொள்ள மாட்டாய். நம்ம எல்லாரும் ஆமென் சொல்லுவோம், அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னை நியாயத்து இருக்கும்போது உனக்கு என்ன உண்டாகும்னா உனக்கு ஒரு விதமான தாழ்மை உண்டாகும். அல்லேலூயா. மேட்டுமே ஆண்டவர் வெறுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள்கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? தாழ்மை. எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் பெரியவர். அந்த நாளிலே ஆண்டவர் சமூகத்திலே வரக்கூடிய ஒரு மேட்டுமை இல்லை. அல்லேலூயா. அவருடைய மகிமை குறித்து வேதம் நமக்கு பேச. இன்னும் ஒரு வசனத்தை வாசித்துடுவோம். லுக் அட் verse 13. The remnant of Israel shall do no unrighteousness and speak no lies, nor shall a deceitful tongue be found in their mouth. For they shall feed their flocks and lie down, and no one shall make them afraid. கவனித்து பார்ப்போம். இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை, வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை, அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்துக் கொள்ளுவார்கள். நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். கர்த்தர் இப்போது நமக்கு மிக அருமையாய் பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், பிரியமானவர்களே, அவருடைய பிள்ளைகள் எப்படி காக்கப்படுவார்கள். There will be peace and prosperity once again in the midst of his people. இதெல்லாம் எதை குறித்து பேசுகிறதுனா 1000 வருட அரசாட்சியின் காலம். ஆமென். பிரியமான தேவ பிள்ளையை, கர்த்தருடைய ஆலயத்தில் வரும்போதெல்லாம் நாம் சுத்திகரித்து கொள்ளும்போது நாம் வரப்போகிற தேவனுடைய கோப ஆக்கினையிலே நாம் நிற்க தகுதியற்றவர்களாக இருந்தாலும் அவரால் மன்னிக்கப்பட்டு நிற்கவும் 1000 வருட அரசாட்சியிலே அவர் சமூகத்தில் நிற்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. வசனம் 14 இருந்து ஆண்டவர் ஒரு பாடலை குறித்து அவர் பேசுகிறார். அவருடைய பிள்ளைகள் சீயோன் கர்த்தருக்குள்ளார களி கூறும் என்று அவர் பேசுகிறார். யூனோ when restoration comes, சரியா? சங்கீதக்காரன் எழுதுகிறார், நான் குழியிலும் படும் குழியிலும் இருந்தேன், கர்த்தர் என்னை தூக்கி கட்பாறையின் மேலே நிறுத்தினார். அப்புறம் ஆண்டவர் என் நாவல் என்ன கொடுத்தார்? அவரை பாடும் புது பாடலை எனக்கு கொடுத்தார். வலது கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஆமீன்னு சொல்லுங்க. அப்போ ரட்சிக்கப்படுகிற எல்லாருக்கும் என்ன உண்டாகும்னா ஒரு புதிய பாடல் உண்டாகும். யாராவது நீங்கள் ரொம்ப சினிமா பாட்டெல்லாம் கேட்குறவர்கள், ரொம்ப பாப் சாங் இப்படி தான் ரொம்ப கேட்குறவங்கன்னா உங்களுடைய ரட்சிப்பை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். பாஸ்டர், எனக்கு கிறிஸ்தவ பாடல் பாடுறதோட எனக்கு சினிமா பாடல், எனக்கு இந்த பாப் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் ரொம்ப அதை தான் கேட்குறேன். உன் ரட்சிப்பை கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஏன்னா வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? உனக்கு ரட்சிப்பு வரும்போது உன் நாவில் என்ன உண்டாகுமாம்? கர்த்தரை துதிக்கிற துதி உண்டாகுமாம். ஆனால் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக நான் பார்க்கிறேன். என்ன பார்க்குறேன்னா, 2 காரியம் பார்க்கிறேன். கர்த்தர் அவருடைய சந்தோஷத்திலே பாடுகிறது குறித்து பேசுகிறார். 2வது பிரியமானவர்களே, இன்னொரு காரியமும் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் பிரியமானவர்களை களி கூறுவார் அப்படின்ட்டு கர்த்தரும் பாடுவார் அப்படின்னு நாம் பார்க்கிறோம். ஆமென். Have you ever heard, when you go through the experience of salvation, you no longer sing cinema songs, pop songs, you will sing songs of the Lord. Amen. And the Bible over here also speaks about God
in happiness over his people sings. So glory unto the Lord. Shall we say amen? கர்த்தர் பெரியவர். ஸோ நம்ம இந்த 14ஆம் வசனம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏன்னா இந்த 3ஆம் அதிகாரத்திற்கு அடிப்படையான வசனம் 17ஆம் வசனம். நீங்கள் எந்த வசனத்தை கோடிடாவிட்டாலும் இந்த 17ஆவது வசனத்தை கோடிட்டு கொள்ளுங்கள். ஏன்னா அந்த வசனம் அந்த 17ஆம் அதிகாரத்தின் முழு அர்த்தத்தை ஒரு வசனத்திலே அடக்கி விடுகிறது. ஆமேன். ஸோ ஐ கால் யூ டு அண்டர்லைன் அண்ட் புட் த கீவேர்ஸ். மூளை வசனம் என்று நீங்கள் குறிப்பு வைத்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். வாசிக்க கேட்போம். The Lord of your God in your midst, the mighty one will save. He will rejoice over you with gladness. He will quiet you in his holy in his love. He will rejoice over you with singing. Amen. வாசிங்க கேட்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் இரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். ஹalleluya சொல்லுங்க. நம்பர் 1 பாருங்க அந்த வசனத்தில் the Lord your God in your midst. வாசிங்கம்மா அந்த வார்த்தையை. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் எங்க இருக்கிறார்? உன் நடுவில் யாராவது நீங்க நினைச்சிருக்கீங்களா? அவர் அங்கே இருக்கிறார். வழக்கமாக அவர் எங்கே இருக்கிறார்? வெளிப்படுத்தின நிருபம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம், வாசலில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். அப்படின்னா உன்னுடைய இருதயத்துக்கு வெளியில் இருக்கிறார். அவர் எங்கே இருக்க வேண்டும்? உன் இருதயத்துக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? He says the Lord your God is in your midst. Amen. இதெல்லாம் நியாயம் தீர்த்த பிற்பாடு கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார், உனக்கு ஒரு காலம் வருகிறது, ஒன்று நேரம் வருகிறது, நான் உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன். அல்லேலூயா. அதை நம்ம இன்றைக்கு ருசி பார்க்குறோம். நீ எப்போல்லாம் ஆண்டவர்கிட்ட உன்னை ஒப்பு கொடுக்குறாயோ உனக்குள்ளே வருகிறார். Not only he is going to come one day, but he is every time when you repent, when you call upon him, he comes into your life. We come to church, we praise God, we worship him, he comes in our midst. And one day he is going to be with us all the time. Say amen. அவர் நம்மோடு இருக்க வருகிறார். அப்புறம் நீங்கள் 2வது பார்ப்பீங்க. It says the mighty one will save. வாசிங்க பார்க்கலாம். அந்த வசனத்தை ஒன்று பிரித்து பார்ப்போம். அவர் நம் நடுவில் இருக்கிறார். 2வது அவர் வல்லமை உள்ளவர். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் ரட்சிப்பார். எல்லாம் ஆமீன் சொல்லுங்க. அவர் ரட்சிக்க வல்லவருங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லி, அவருடைய கை குறுகியது அல்ல, அது செய்ய நினைத்ததை செய்யும். ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் பெரியவர். அப்புறம் வசனம் என்ன சொல்லுது? He will rejoice over you with gladness சொல்லுகிறது. வாசிங்கள். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து. அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து. அப்புறம் அடுத்தது தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அமர்ந்திருப்பார். He will give you rest in his love. அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. கம்பீரமாய் களி கூறுவார். வசனம் ஆங்கிலத்தில் சொல்லுது God sings over you அப்படின்னு சொல்லுது. அல்லேலூயா. நம்ம எப்போதும் என்ன கேள்விப்பட்டிருக்கோம்? நம்ம பாட்டுப்படி கம்பீரமாய் ஆட்பரிப்போம் அப்படின்னு நம்ம வசனத்தில் அறிகிறோம். பட் அண்ட் தென் the Lord also will rejoice over you. வழக்கமாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? அழுகிறார். கெட்ட குமாரன் மனம் திரும்பி அப்பா வீட்டுக்கு வரும்போது அப்பா என்ன செய்தார்? மகிழ்ந்தார். ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகம் மகிழ்கிறது. ஆமென். ஸோ கர்த்தர் களி கூறுகிறார். You know, when the Bible says that God sings, it speaks about singing because God is happy. Finally, his people have come to righteousness. அவருடைய ஜனங்கள் நீதிக்குள் பிரவேசித்தார்கள். கர்த்தருடைய பிள்ளையை இன்றைக்கு ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அவர் பெரியவர். எல்லாரும் சொல்லுங்க ஆமேன். ஆண்டவர் அநியாயம் செய்வது அல்ல. ஏன்? அவர் நீதிபதி. அநியாயம் செய்கிறவர்கள் நாம், அவர் நம்மை அழைக்கிறார். நம்ம எல்லாரும் தேவ சந்நிதியில் எழுந்து நிற்க போகிறோம். நாம் நின்ற வண்ணமாய் ஒரு பாடலை